அன்பு நேயர்களே, காலங்கள் உருண்டோடிவிட்டன. ஏனோ காசிக்கு செல்ல வேண்டும், ராமேஸ்வரம் சென்று வர வேண்டும், இன்னும் நிறைய புண்ணிய தலங்களுக்கு சென்று வர வேண்டும் என்ற எண்ணம் எழாமலேயே இருந்துவிட்டது இத்தனை காலமும். ஏனென்றால் வீட்டில் என் அன்னைக்கான பூஜையும் பவானி அம்மன் ஆலயத்திற்கான சேவையுமாகவே இதில் விருந்தாளிகள் வேறு அடிக்கடி வருவார்கள். அவர்களையும் கவனித்து கொண்டு அவர்களுக்கும் விருந்து உபசரிக்க வேண்டும், கடவுளர்களுக்கும் பிரசாதங்கள் செய்ய வேண்டும் என்று வாழ்க்கை ஓட்டம் ஓட்டம் என்று ஓடியது, ஓய்வு ஒழிச்சல் இல்லாமல். என்னுடைய பூஜை அறைதான் எனக்கு போதி மரமாகவே மாறிப்போனது. ஏனென்றால் என் அன்னையின் திருமுகத்தை பார்த்து கொண்டு அப்படியே அமர்ந்து விட்டால் போதும், வேறு எதுவும் தோன்றாது. அந்த திருமுகம்தான் வாழ்க்கைக்கான பாடங்களை அடியேனுக்கு சொல்லி தந்தது. நல்லது கெட்டது இது என்று புரிய வைத்தது. மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள், இவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்ற சூட்சமத்தை சொல்லிக் கொடுத்தது என் தெய்வம். இன்னும் என்னென்னவோ விளையாடியது, அதையெல்லாம் சொல்ல முடியாது. ஒரு இன்ப கடல் என்பது போலவே என் அன்னையின் முகம் எனக்கு எப்பொழுதும் எண்ணத்தில் இருக்கிறது. ஏனென்றால் அறிந்தவர் ஒருவர், வயதானவர்தான். அவரது வாழ்க்கை துணை சமீபத்தில் இல்லாமல் போனார். அவர் அடியேனை பார்த்து சொல்லியது, கைலாயத்திற்கெல்லாம் சென்று வந்தோம், இப்படி ஆகிவிட்டதே என்று கூறினார். பொதுவாக நாம் ஏன் நம் பாவங்களை கரைப்பதற்காக அங்கு செல்ல வேண்டும், இங்கு செல்ல வேண்டும் என்று நினைக்க வேண்டும்? ஒரு அன்புடன் எப்படியாவது பார்த்தால் போதாதா என்ற ஒரு தவிப்புடன் தானே செல்ல வேண்டும். புண்ணிய தீர்த்தங்களில் தீர்த்தம் ஆடிவிட்டால் மட்டும் நமது பாவம் கரைந்து விடுமா? அதாவது பாவம் செய்துவிட்டு மூட்டையாக சேர்ந்தவுடன் உடனே புண்ணிய தீர்த்தங்கள் போய் நீராடிவிட்டு வந்து திரும்பவும் விட்ட இடத்திலிருந்து தொடர்ந்து குறிப்பிட்ட வருடங்கள் கழித்து திரும்பவும் புண்ணிய தீர்த்தங்கள் ஆடிவிட்டு வந்தால் நன்றாகவா இருக்கிறது? அதற்கு இருக்கும் இடத்திலேயே பெரும்பாலும் யாருக்கும் கேடு நினைக்காமல் வாழ்வது என்பது ஒரு புண்ணிய தீர்த்தம் ஆடுவதற்கு சமமாய்தானே அன்பு நேயர்களே இருக்கின்றது. அடியேனின் இயலாமையால் இதை சொல்லவில்லை, எங்கும் செல்ல முடியவில்லை என்ற அறிவுரையும் கூறவில்லை. பொதுவாக நமது மனம் இப்படி உள்ளேயே அடங்கிவிட்டால் இருக்கும் இடமே நமக்கு சொர்க்கம்தான். உடனே எங்கும் செல்லாமல் இவளைப் போலவே இருக்க சொல்கிறாள் போலும் என்று எண்ணிவிடாதீர்கள். அடியேனின் நிலை இப்படி இருக்கிறது என்பதை சொல்ல வந்தேன் அன்பு நேயர்களே.